இது வெளிநாடு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தென்காசி அடைவினைனார் அணை தான். 1992ஆம் ஆண்டில் தென் தமிழக மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு தான் இந்த அணை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாமல் இந்த அணையோட தற்போதைய நிலை என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிகின்ற போது இந்த அணை நிரம்பி வழியும் அழகை பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளால இருந்து கூட நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த அணைக்கு வருகை தருவதுண்டு. ஏன்னா இது தமிழக கேரள எல்லையில் அமைஞ்சிருக்குது. கேரள மாநிலம் அச்சன் கோவிலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த அணைக்கு தவறாமல் வருவாங்க. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. மழைப்பொழிவின் போது மழை நீரை சேமிக்கும் பொருட்டு தென்காசி மாவட்டத்தில் 5 அணைகள் கட்டப்பட்டுள்ளது. அடைவிநயனார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை, குண்டாறு நீர்த்தேக்கம் என 5 முக்கிய அணைகளை கொண்டுள்ளது தென்காசி மாவட்டம். நான் ராஜா, தென்காசி வதர்மன். நம்ம தென்காசி மாவட்டத்தில் 5 பிரதான அணைகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அணை அடைவிநயனார் அணை. இந்த அடைவிநயனார் அணையை பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் மிக உயரமான அணை. இந்த அணை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த மேக்கரை பகுதியில் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த அணையோட உயரம் பார்த்திங்கன்னா 132 அடி. இந்த அணையின் நீளம் பார்த்திங்கன்னா 670 மீட்டர் அணையோட நீளம். இந்த அணையோட மொத்த கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 175 மில்லியன் கன அடி இந்த அணையோட மொத்த கொள்ளளவு. அணையோட உயரம் நம்ம 132 அடி. இந்த அணை தான் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான அணைக்கட்டு அப்படிங்கிறோம். ஒவ்வொரு அணைக்கும் ஒரு வரலாறு இருக்கும் கண்டிப்பாக. அந்த அணை எப்படி உருவாக்கப்பட்டது, அது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, அப்படி பல்வேறு தகவல்கள் இருக்கும். அதே போல் நமக்கு இந்த அடைவிநயனார் அணைக்கட்டு, அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணைகளை விட இந்த அணைக்கு ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த அணை இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல. 1992ஆம் ஆண்டு நமது தென் தமிழ்நாட்டில் ஒரு புயல் தாக்குது. தென் தமிழ்நாட்டில் புயல் தாக்குறது கொஞ்சம் அரிதாகவே இருந்தது. அப்படி இருக்கும்போது 1992ஆம் ஆண்டு தென் தமிழ்நாட்டில் புயல் தாக்கிய போது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட தாலுகான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு செங்கோட்டை, அதன் பின்னர் அம்பாசமுத்திரம், இந்த 2 தாலுகாவும் அதிகமாக பாதிக்கப்படுது. இப்போ நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகா பாதிக்கப்பட்டதற்கான காரணம் நமக்கு மாஞ்சோலையில் அதிக மழை பெய்யறதுனால நமக்கு பாபநாசம், மணிமுத்தார் அணைகளில் அணைகள் நிரம்பி வழிஞ்சு தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. செங்கோட்டை தாலுகாவிலையும் நமக்கு நல்ல மழை, அதுலேயும் குறிப்பாக மேக்கரை செங்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்டது. மேக்கரை மலைப்பகுதியில் பெய்த அதி கனமழையால் அனுமன் நதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அனுமன் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பன்மொழி மேக்கரை கிராமங்களில் பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதாவது 1992ஆம் ஆண்டு செங்கோட்டை, அம்பாசமுத்திரம் தாலுகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்போது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த அணைக்கட்டே அனுமன் நதியின் குறுக்கே தான் இந்த அணை கட்டியிருக்காங்க. அதனால தான் அனுமன் நதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த நம்ம மேக்கரை பன்மொழி பகுதியில் அப்போது மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. தென் தமிழ்நாட்டில் மழை தீவிரமாக இருக்கும்போது இந்த அனுமன் நதியில் இவ்வளோ நீர் அதிகமாக வருது, நீர்வரத்து அதிகமாக இருக்குது, அப்போ இங்கே ஒரு அணையை கட்டலாம் அப்படின்ட்டு 1992ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இங்கே ஒரு அணையை கட்ட தீர்மானிக்கிறார்கள். இந்த அணையானது 1994ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வரால் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின்னர் இந்த அணையானது 2002ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இந்த அணையானது திறக்கப்படுகிறது. இந்த அணையின் மூலம் கிட்டத்தட்ட 7463 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த அணையால் பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படக்கூடிய கிராமங்கள் பார்த்திங்கன்னா பன்மொழி, வடகரை, அச்சன்புதூர், வாவா நகரம், இடைகால், ஆய்குடி, சுந்தரபாண்டியபுரம் உள்ளிட்ட பகுதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகிறது. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் இந்த அணையானது அமைந்திருக்கிறது. அடைவிநயனார் அணைக்கட்டை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருந்திருக்கு. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுறதுக்கும் இது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா போட்டிங்கும் இங்கே இருந்திருக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அலட்சிய போக்கால் நடந்ததன் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த அணையை பார்வையிடுவதற்கோ குளிப்பதற்கோ தற்போது வரை நமக்கு எந்தவித அனுமதியும் இல்லை. கேரளாவை பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவில் மிகப்பெரிய அணைக்கட்டுகளான நிறைய அணைகள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அருகில் இருக்கக்கூடிய அந்த தென்மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேம் டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரிக்கு நமக்கும் இந்த அடைவிநயனார் அணைக்கட்டில்
இந்த டேமில் வந்து நம்ம ஒரு போட்டிங் விடலாம். ஒரு போட்டிங்க்கோ இல்லைனா சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கோ அனுமதி வழங்கினா நம்ம தென்காசி மாவட்டத்தோட அந்த சுற்றுலா வந்து மென்மேலும் வளரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கு தென்காசினாலே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், ஒரு சுற்றுலாத்துறையை நம்பி தான் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 அணைகளுமே ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றினா நல்லாயிருக்கும். அதிலும் குறிப்பாக நமக்கு அடைவினைனார் அணைக்கட்டை இந்த டேமை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றணும். அதற்கு வந்து ஒரு போதுமான அடிப்படை வசதிகளையும் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்கே வரக்கூடிய மக்களுக்கு சாலை வசதி மற்றும் போதுமான பராமரிப்புகளை செய்து சுற்றுலா பயணிகளை அனுமதித்தால் மிக நன்றாக இருக்கும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.